அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சம் நம்பர் 15. இதுவும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான். கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. Sunflower and Pink Rose started partnership business on April 1st, 2019 with the capital of rupees 2,50,000 and 1,50,000. அப்போ எத்தனை பார்ட்னர்னா 2 பார்ட்னர் தான். சன்ஃப்ளவர் ஒன்று, இன்னொன்று வந்து பிங்க் ரோஸ். ரெண்டுமே நான் பிங்க் தனியாக ரோஸ் தனியாக படித்தேன் நான். அப்போ வந்து 2 பார்ட்னர் தான். சன்ஃப்ளவர் ஒன்று, இன்னொன்று பொறுத்த வரைக்கும் பிங்க் ரோஸ் ஒன்று. இவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1, 2019 2,50,000 and 1,50,000 respectively. On 1st October 2019, they decided that their capital should be rupees 2 lakhs each. இன் ஃபியூச்சரில் வந்து அவங்க பொறுத்த வரைக்கும் இன் ஃபியூச்சர் மீன்ஸ் வந்து என்னென்னா அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதாவது சன்ஃப்ளவர் அதே மாதிரி பிங்க் அண்ட் ரோஸ் இவங்க 2 பேருனுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்னா சன்ஃப்ளவருக்கும் 2 லட்ச ரூபா இருக்கணும். அதே மாதிரி வந்து பிங்க் அண்ட் ரோஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவனுக்கும் பொறுத்த வரைக்கும் 1 lakh, அவனுக்கும் 2 lakhs இருக்கணும். ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து 2,50,000 ரூபாய் இருக்கு. யாருக்கு இருக்கு? 2,50,000 சன்ஃப்ளவருக்கு இருக்கு. அதே மாதிரி பிங்க் ரோஸும் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 1,50,000 இருக்கு. அப்போ சன்ஃப்ளவர்லேருந்து 50,000 ரூபாயை நம்ம என்ன பண்ணிடுறோம்? வித்ரா பண்ணிடுறோம். அதே இது வந்து பிங்க் அண்ட் ரோஸ்லுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 50,000 வந்து அடிஷ்னலாக நாம் என்ன பண்ணுறோம்? பிஸ்னஸ்க்கு போகிறோம். இப்போ இது வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2 விதமாக கணக்கு போடலாம். ஃபஸ்ட்டு 2 மெத்தட் நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் கணக்கு போடுறது சொல்லித்தரேன். அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னா 2,50,000. அப்போ இந்த 2,50,000க்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோன்னா 10% சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஹோல் இயருக்கு வந்து 25,000 வந்துடுச்சு. ஆனால் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சன்ஃப்ளவரினுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ தான் இருக்கணும்னா 2 lakhs இருந்தால் போதும். அப்போ இந்த 2,50,000ல் மைனஸ் 2 lakhs மட்டும் வச்சுட்டு மீத அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 50,000 இருக்குது. அதை என்ன பண்ணிடுறோம்? எடுத்துடுறோம். ட்ராயிங்ஸ், அதுக்கு பேர் தான் ட்ராயிங்ஸ். இப்போ இந்த ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது அக்டோபர்னால் வந்து நமக்கு 10வது மாதம். இங்கே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன். ஏப்ரல்லேருந்து அப் டு மார்ச் வரைக்கும் போட்டுட்டேன். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. சாரி 11, 12, 1, 2, 3 போட்டாச்சு. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதினா 10வது மாதம். அப்போ இந்த 50,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 10, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 மாதத்துக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 2,500. அப்போ இந்த 25,000ல் இந்த 2,500 மைனஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் ஒரிஜினலாக வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் சன்ஃப்ளவருக்கு எவ்வளோன்னா 22,500. அதே மாதிரி பிங்க்குக்கு வரேன், பிங்க் அண்ட் ரோஸ்க்கு வரேன். அவங்க கேபிட்டல் அமௌண்ட் 1,50,000 இன்ட்டு 10/100 சொல்லி பார்க்கும்போது 15,000. இவங்க என்ன பண்ணுறாங்க? அடிஷ்னலாக கேபிட்டல் போடணும். காரணம் என்னென்னா 2 லட்ச ரூபா. இப்போ மேற்கொண்டு அவங்க எவ்வளோ போடணும்னா 50,000 ரூபா அமௌண்ட்டு போடணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா ஆட் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு போடும்போது அது எப்போனா 1/10/2019. இப்போ 50,000 எவ்வளோ அமௌண்ட் அடிஷ்னலாக போகிறேன்னா 50,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 6/12. 6/12னா அக்டோபர் மாதம் தான். 1, 2, 3, 4, 5, 6 எவ்வளோ ஆகும்னா 2,50,000. இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுறோம் 17,500. அப்போ இது ஒரு மெத்தட். இது வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, ரொம்ப சிம்பிள். அது எப்படின்னா
டிராயிங்ஸ்னா மைனஸ் பண்ணிடணும், அடிஷனல் கேபிட்டல்னா ப்ளஸ் பண்ணிடணும். இதை மட்டும் நான் வச்சுக்கிங்க. இப்போ பாருங்க, சன்ஃப்ளவருக்கு அப்போ 2,50,000 இன்டூ 10/100 மைனஸ் எவ்வளோ அமௌண்ட் அவன் வித்ரா பண்ணிடணும். ஏன்னா 2,00,000 மட்டும் வச்சுக்கிட்டு மீத அமௌண்ட்டாக 50,000 எடுத்து 50,000 எடுத்துடுறான் வெளியில். அந்த 50,000 இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பார்க்கும்போது 50,000 இன்டூ 10/100 இன்டூ 6/12 அப்போ எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா உங்களுக்கு 2,500 வரும். இப்போ இதை கால்குலேட் பண்ணும்போது 25,000 மைனஸ் 2,500 மைனஸ் பண்ணிங்கன்னா 22,500. இந்த மெத்தட்லேயும் கணக்கு போடலாம். அதே இது பிங்க் அண்ட் ரோஸுக்கு பொறுத்த வரைக்கும் 1,50,000 தான் இருக்குது. அடிஷ்னல் கேபிட்டல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 50,000 போடுறாங்க. அதை அடிஷ்னல் கேபிட்டல் போட்டால் ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1,50,000 இன்ட்டு 10/100 எவ்வளோ அமௌண்ட் வருது? 15,000 வருது. அடிஷ்னல் கேபிட்டல் போடுறதுனால ப்ளஸ் சைன். எவ்வளோ அமௌண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் போடுறாங்க? 50,000 போடுறாங்க. 50,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 6/12 அந்த அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்னா 2,500. இப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 17,500. அப்போ இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதில் வேணால் நீங்கள் கணக்கு போடலாம்.